வணக்கம் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதாவது 27 கட்டுப்பாடுகளுடன் காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு திருச்சி மரக்கடை பகுதியில் ஏற்கனவே பிரச்சாரம் செய்திருந்தார். இரண்டாவது முறையாக திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் வருகை புரிந்து விமான நிலையத்தில் இருந்து நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் மொராய் சிட்டி பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை வலம் செல்லவும் திட்டமிட்டிருந்தார். பின்னர் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசுவதுடன் திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் அதற்கு அனுமதி வழங்குமாறும் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்று மாநகர காவல்துறையானது 27 கட்டுப்பாடுகளுடன் விஜய் நிகழ்வுக்கு அனுமதி அளித்தது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை நடைபெறிருந்த அந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியில் நாளை விஜய் பிரச்சாரம் செய்ய 27 கட்டுப்பாடுகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தமிழக கழகத்தின் வெற்றி தலைவர் விஜய் சென்னையிலிருந்து விமானம் மூலம் நாளை மதியம் 3 மணி அளவில் திருச்சி வருகிறார். திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட விமான நிலையம், வயர்லெஸ் சாலை, KK நகர் பேருந்து நிலையம், கொட்டப்பட்டு ஆகிய இடங்களில் சிறந்த வாகனத்தில் நின்றபடியே விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். மேலும் விமான நிலையம், வயர்லெஸ் சாலை, KK நகர், காஜாமலை, கோழிப்பண்ணை சாலை, கொட்டப்பட்டு விமான நிலையம் ஆகிய பகுதிகளில் சாலை வலம் மேற்கொள்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான அனுமதியை 27 கட்டுப்பாடுகளுடன் காவல்துறையினர் வழங்கியுள்ளனர். விஜய்.